කට එම් හිස්බුල්ලා කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. Order please. මුල් ආසනය සඳහා උපුල් කිත්සිරි කරු මන්ත්‍රීතුමා පැමිණෙනවා ඇති. மந்திரித்துவம் அதாஸ் தக்குவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, நாட்டிலே போதை தடுத்து அந்த பாவனைகளை தடுத்து நாட்டிலே ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குவதற்காக அதிமேதகு ஜனாதிபதிகளுடைய தலைமையிலே கௌரவ அமைச்சர் எங்களுடைய ஆனந்த விஜயபால் அவர்கள், அதே போன்று எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இணைந்து இந்த ஒரு மிகச்சிறப்பானது ஒரு பணியை செய்து வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலங்களை விடவும் மிக அதிகமான இவர்கள் கைது செய்யப்பட்டு, அந்த போதைப்பொருள் கைது செய்யப்பட்டு அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்று எங்களுடைய நாட்டில் அதற்கான பாதைகளை இன்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ பிரதி அமைச்சர் அதுமேதகு ஜனாதிபதி அரசாங்கத்தை எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழு நாட்டையுமே சீரழிக்கிற ஒரு விடயம். இதற்காக அரசாங்கம் பல்வேறுபட்ட சவால்களை, எனக்கு தெரியும் பல்வேறு இந்த போதை பொருள் அல்லது இந்த இதில் இருக்கின்ற உற்பத்தியாளர்கள் அல்லது வியாபாரிகள் என்பவர்கள் மிக பல செல்வாக்குள்ளவர்கள். அவர்களோடு மோதிக்கொண்டு இந்த பயணத்தை மேற்கொண்டு இன்று இந்த அரசாங்கம் இந்த முழுமையாக தடை செய்வதற்கான பயணம் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போதையினூடாக இளைஞர் சமூகம் பல்வேறுபட்ட பாதிப்புகளை, குறிப்பாக சிறுவர்கள் பாடசாலைகளின் மட்டத்திலே இன்று பாடசாலைகளுக்கும் அதனுடைய பாவனை போயிருக்கிறது. நிறையவே இராணுவமும் எஸ்டிஎஃப் ஏனைய படைகள் இதற்காக இரவு பகலாக பாடுபட்ட போதிலும் போலீசாரினுடைய உதவி இன்னும் முழுமையாக கிடைப்பதாக தெரியவில்லை. ஆகவே போலீசாரும் இந்த விடயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் அதிக கவனத்தை செலுத்த முடியுமாக இருந்தால் இன்னும் இந்த பாவனையை தடுக்க முடியும். ஏனென்றால் ஏதோ ஒரு அடிப்படையிலே எவ்வளோ நல்ல உத்தியோகத்தர்களையும் இந்த வியாபாரிகள் அவர்களை எப்படியோ வளைத்து பிடித்து இந்த வியாபாரத்துக்குள்ளாய் கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மிக மோசமாய் கொண்டு போகிறது. இன்று இந்த பொருட்கள் கிடைக்காத, போதை பாவனை பொருள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனை மேலும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசேட அதன் அடிப்படை இராணுவம் போன்றவர்களை பயன்படுத்தி இதனை தொடர்ந்து நீங்கள் கட்டுப்படுத்த கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று கௌரவ தவிசாளர் அவர்களே, டெங்கு நாட்டில் இன்று மிக மோசமாக பரவி கொண்டிருக்கின்றது. நாட்டினுடைய வரலாற்றில் என்றுமில்லாத அளவு ஆக கூடிய டெங்கு நோயாளர்கள் இந்த வருடத்திலே 6 மாதத்திலே மாத்திரம் சுமார் 46,000க்கு மேற்பட்டவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 28 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் நமது நாட்டு பிரஜைகள். ஆகவே இந்த நிலைமையிலே இருந்து கொழும்பிலே மாத்திரம் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி குறிப்பாக சிறுவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், அதே போன்று தொழிலாளர்கள், வயது வந்தவர்கள் என்று பல தரப்பட்டவினரும் இந்த நோயினால் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இது ஒரு வெறும் நோய் மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே பாதிக்கின்ற ஒரு விடயம். பொருளாதார கல்வி, பொருளாதார உற்பத்தி பொருட்களை பாவித்து தேசிய பொருளாதாரத்தை, நேஷனல் எக்கனாமியே இது அளிக்கின்ற ஒரு விடயம். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, சுகாதார அமைச்சு இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கொழும்பு மாவட்டத்திலே கடந்த 2 வாரங்களுக்குள் மிக அதிகமான குழந்தைகள் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வைத்தியசாலைகள் இடமில்லாத நிலைமை, தனியார் வைத்தியசாலை அதிகமான நிதிகளை செலவு செய்ய வேண்டிய பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த கொழும்பு பிரதேச மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள், சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும்
அந்த ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் இன்னும் அதிகமான கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த நிலைமையை நாங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும். என்றால் இன்று இது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது அதிகமான எண்ணிக்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நேற்று முன்தினம் பார்த்ததிலே இளைஞனுடைய வரலாற்றில் இது ரெக்கார்டாக ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, சுகாதார அமைச்சதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் அதற்கான மருந்து வகைகளை விநியோகிப்பதிலும் அதிலே அதிகமான நோயாளர்களை பராமரிப்பதற்கான வைத்திய வசதிகளை மேற்கொள்வதிலும் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. බොමිස්තුති ගරු මන්ත්‍රී බොමිස්තුති ගරු මන්ත්‍රීතුමා